இந்துஸ்தானத்தின் ஷெஹன்ஷா ஜலாலுதீன் அக்பர் அவர்களுக்கு ஈரானியின் ஆதாப், குதாவின் ஆசீர்வாதம் என்றும் உங்கள் துணை இருக்கும். உங்கள் சாம்ராஜ்யம் செழிக்கட்டும். செய்தி என்னவென்றால், உங்கள் மகன் சலீமிற்கு இளவரசு பட்டம் சுட்டிவிட்டீர்கள் என்பதை அறிவேன். நான் உங்களுக்கு கூற வருவது ஆமீரின் இளவரசி ஜோதாவுடன் நடந்த நிக்கா இஸ்லாமிய சட்டப்படி செல்லுபடி ஆகாது என்பதை கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் இஸ்லாமிய சட்டப்படி ஜோதா பேகம் இஸ்லாமியராக மாறவே இல்லை. அவர் இன்னும் இந்துவாகவே உள்ளார். ஒரு நல்ல முஸ்லிமாகவே இருக்க முடியாது. நிக்கா செல்லாது எனும்போது சலீமிற்கும் இளவரசு பட்டம் அளித்தல் ஆகாது. ஆகவே இளவரசர் சலீம் எந்த ஒரு நிலையிலும் முகலாய சாம்ராஜ்யத்தின் வாரிசாக முடியாது. மேலும் எனது அபிப்பிராயம், இந்த தவறை வேறு யாராவது செய்திருந்தால் நான் இப்போதே அவர்கள் தலையை கொய்து இருப்பேன். என்னுடைய வாரிசை, இந்த சாம்ராஜ்யத்தின் இளவரசரை யாராவது அவமானப்படுத்தினார்கள் என்றால் நான் அவர்களை உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன். ஷேகோ, முகலாய ராஜ்யத்தின் இளவரசர் ஜோதா பேகம் ராஜமாதா மட்டுமல்ல, மல்லிகா ஹிந்தும் கூட. அவர்களை பற்றி யாரும் இவ்வாறு தவறாக பேசியிருக்க கூடாது. யாராக இருந்தாலும் சரி, ஷாஹி ஈரானாக இருந்தாலும் நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். ஹுசூர், ஒரு முறை அவர்கள் கூறுவதை முழுமையாக கேளு. ஏன் முழுவதுமாக கேட்டு நான் அவமானப்பட வேண்டுமா? சரி, எந்த வகையில் என் நிக்கா செல்லுபடி ஆகாது? நான் ஜோதா பேகத்தை நிக்கா இஸ்லாமிய முறைப்படியும் சட்டப்படியும் நான் செய்திருக்கிறேன். ஹுசூர், சட்டம் என்ன கூறுகிறதென்றால், நிக்காவிற்கு பின் மனைவி கணவனின் மதத்தை பின்பற்ற வேண்டும். அதில் பெரிய சிரமம் ஏதுமில்லை. அவர்கள் மனம் விரும்பி நம் மதத்தை ஏற்றுக்கொண்டாலே போதும். சிறிய சம்பிரதாயம்தான். அதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டுவிடும். பிறகு தங்கள் மனைவிக்கு இஸ்லாமிய மதத்தில் மரியாதை ஏற்படும். உங்களுடைய இந்து பேகம் தங்களுடைய மதத்தை விட்டுவிட்டு இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு பிரச்சனை இருக்காது. நான் ஒன்றை தெளிவாக கூற விரும்புகிறேன். ஷாஹி ஈரானை பொறுத்தவரையில் நான் அவர் மீது மரியாதை வைத்திருக்கிறேன். அவர் என் முன்னோர்களுக்கு மிகவும் உதவி செய்திருக்கிறார். நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் ஒன்றை மறந்துவிடாதீர்கள், இந்த முகலாய சாம்ராஜ்யத்தை நான் தனிப்பட்ட முறையில் நிர்வாகம் செய்கிறேன். இந்த நிமிடம் வரை நான் சர்வாதிகாரியாக இருந்திருக்கிறேன். என்னுடைய வாளையும் என்னுடைய புத்தியையும் வைத்துதான் நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் முகலாய சாம்ராஜ்யத்தில் மற்றவர்களின் தலையீடு அவசியமில்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இஸ்லாமிய சட்டத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. மதம் மாறி திருமணம் செய்வதில் இஸ்லாமியருக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. அதனால் நீங்கள் உங்கள் மனைவியை இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கூறுங்கள். அதன் பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை நீங்கள் கூறியதை நான் செய்யவில்லை என்றால்? அவ்வாறு நடந்தால் முகலாய சாம்ராஜ்யத்தை சார்ந்த எவருக்குமே ஹஜ் பயணம் செல்வதற்கு அனுமதி கிடைக்காது. அது மட்டுமின்றி மக்கா மற்றும் மதினாவிற்கு முகலாய சாம்ராஜ்யத்தை சார்ந்த எவருக்கும் உள்ளே வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுவிடும். உங்களுடைய இந்த பிடிவாதம் தங்களுடைய சாம்ராஜ்யத்தின் மக்களுக்கு இஸ்லாமிய கடமைகளை செய்ய முடியாமல் போகும். இது மட்டுமல்ல, இது போன்ற பல தடைகள் உங்களுக்கு விதிக்கப்படும். முகலாய சாம்ராஜ்யத்திற்கு யாரிடமிருந்தும் எந்த ஒரு உதவியும் கிடைக்காது. ஈரானின் ஆட்சி நடக்கும் எந்த ஒரு இடத்திலும் நீங்களும் உள்ளே செல்ல முடியாது. அவர்களும் இங்கு வரமாட்டார்கள். எங்களை நீங்கள் மிரட்டுகிறீர்களா? சரி, சென்று ஷாஹி ஈரானிடம் கூறுங்கள், நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுங்கள். ஹுசூர், இந்த பிரச்சனையில் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட வேண்டாம். ஏனென்றால் இந்த பிரச்சனை சாம்ராஜ்யம் சார்ந்தது மட்டுமல்ல, மதம் சார்ந்த பிரச்சனை. நிச்சயமாக உங்கள் நல விரும்பிகளிடமும் உங்களுக்கு நெருக்கமானவர்களிடமும் இதை பற்றி ஆலோசியுங்கள். உங்கள் பதிலுக்காக நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு விடை தாருங்கள். ஒரு ஷஹன்ஷாவிற்கு அவர் எப்படி இப்படி ஒரு செய்தியை அனுப்பினார்? இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் சாயிஷா. எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது சற்று கவனமாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பிரச்சனை தங்களுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டது அல்ல. இந்த பிரச்சனையால் மக்களும் பாதிப்புக்குள்ளாவார்கள். ஒருவேளை ஷாஹி ஈரான் தடை விதித்து விட்டால் நம் ராஜ்யத்தின் எந்த ஒரு முசல்மானும் ஹஜ் பயணம் மேற்கொள்ள முடியாது. அத்துடன் நம்முடைய மிகப்பெரிய கடமையும் நிறைவேறாமல் போய்விடும். என் சாம்ராஜ்யத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தனி மரியாதை அளித்துள்ளேன். பாட்ஷாவாக இருந்தாலும் அனைத்து மதங்களுக்கும் நான் அனுமதியை அளித்திருக்கிறேன். ஒருவரை வற்புறுத்தி மதம் மாற வைப்பது என்பது குற்றமாகும். நான் ஜோதா பேகத்திற்கு வாக்களித்துள்ளேன். அவரை மதம் மாறும்படி கட்டாயப்படுத்த மாட்டேன் என்று வாக்களித்துள்ளேன். நாமும் ஒரு விஷயத்தை மறந்துவிடக் கூடாது ஷெஹன்ஷா. இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரை ஈரானி பெரும் பதவியை வகித்துக் கொண்டிருக்கிறார். அவரை எதிர்த்து நாம் எதுவும் செய்ய முடியாது. உலகின் பிற பகுதிகளில் உள்ள இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் அவரின் வாக்கை வேதவாக்காக எண்ணுகின்றன. ஒருவேளை உங்கள் பிடிவாதத்தினால் நமக்கு பெரும் நஷ்டம் ஏற்படவும் வாய்ப்புள்ளது ஷெஹன்ஷா.
சென்று தொலைந்தாய் ஹோஷியார்? ஹோஷியார்! ஹோஷியார்! கூறுங்கள் வசூல். எங்கே சென்றாய்? எங்கே சென்று தொலைந்தாய்? இனி ஒரு முறை கூப்பிட்டதும் என் முன்னே வரவில்லை என்றால் பிறகு உன் தலையை நான் கொய்து விடுவேன். என்னை மன்னித்து விடுங்கள் பாஷாயி பேகம். என்ன பாட்ஷாயி பேகம்? பாட்ஷாயி பேகமா? ஏன் மகாராணி என்று அழைக்க மாட்டாயா? என்னை மகாராணி என்று அழைக்க மாட்டாயா? 100 தங்க நாணயங்கள் பரிசாக கேட்டாய் அல்லவா? இப்பொழுது எனக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டாயா? கிரீடம் இதை கொடுத்தால் போதுமா? சாதாரண பதவி இது தேவையில்லை எனக்கு. இப்பொழுதே இதை எடுத்து செல். இப்பொழுதே எடுத்து செல். இதை முதலில் இங்கிருந்து எடுத்து செல். மீண்டும் 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 என்னை ஜோதா பேகம் அவமானப்படுத்தி விட்டாள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது? ஒவ்வொரு முறையும் ஜோதா பேகத்திற்கே அனைத்தும் கிடைக்கிறது. எதை அவள் விரும்பவில்லையோ ஆசைப்படவில்லையோ அதெல்லாம் கிடைக்கிறது. ஆனால் எனக்கு எவையெல்லாம் எனக்கு தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் என்னிடமிருந்து பறித்து விடுகிறார்கள். ஏன் ஜோதா பேகத்திடம் நான் நட்போடு இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஜலால் எனக்கு எதிராக இவ்வாறு செய்து விடுகிறார். ஆகையினால் என் எண்ணமானது மாறிவிடுகிறது. ஏன் இவ்வாறு செய்கிறார்? ஒருவேளை நான் அழகாக இல்லையா? இல்லை எனக்கு திறமை இல்லையா? ஜோதா பேகத்தை விட நான் சிறந்தவள் இல்லையா? பிறகு ஏன் ஜலால் எப்பொழுதுமே இவ்வாறு செய்து விடுகிறார்? ஜோதா பேகத்தையே பாராட்டுகிறார். ஜலாலின் கண்களுக்கு அவள் மட்டும் தான் தெரிகிறாள். ஏன்? என்னவாயிற்று ஷெஹன்ஷா? இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. உறங்கவில்லையா? இல்லை, உறக்கம் வரவில்லை. அதனால்தான். நீங்கள் எங்க? நானும் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். நீங்கள் எதை பற்றியோ நினைத்து கவலைப்படுகிறீர்கள். என்னவென்று என்னிடம் கூறுங்கள். இல்லை, அது உறக்கம் வரவில்லை. அதனால்தான். வேறு ஒன்றுமில்லை. நீங்கள் கவலைப்படாதீர்கள். இல்லை ஷெஹன்ஷா, ஏதோ விஷயம் இருக்கிறது. அந்த விஷயம் ஷாஹிரான் தூதுவர்களோடு சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு என்னவாயிற்று? நீங்கள் அனைத்து விஷயத்திலும் என்னிடம் கலந்து கொள்வீர்கள். இதையே என்னிடம் கூற மறுக்கிறீர்கள். கூறுங்கள். உண்மை என்னவென்றால், நீங்கள் கூறியது ஒரு வகையில் சரிதான். ஷாஹிரான் தூதர்கள் விழாவை தடுத்து நிறுத்தியது எனக்கும் பிடிக்கவில்லைதான். நான் நமது சாம்ராஜ்யத்தில் அனைவரையும் சமமாக தான் பார்க்கிறேன். அது அனைவருக்கும் தெரியும். அவர்கள் அது விஷயமாக தான் என்னிடம் பேசினார்கள். அப்படி என்றால் உங்களிடம் தனியாக என்ன பேசினார்கள்? அது ஒன்றுமில்லையேதான், ஒரு சிறிய கருத்து பரிமாற்றம். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செல்லுங்கள். சென்று சற்று ஓய்வெடுங்கள். உங்கள் உறக்கத்தை கெடுத்து விட்டேன் என்று என்னை குற்றம் சொல்லாதீர்கள். ஒன்றுமில்லை, வாருங்கள். சக்கீனா, அனாத், நீயா? யா அல்லாஹ், தாங்கள் தேவையான பொருட்களை வாங்குங்கள். நான் இவளிடம் பேசிவிட்டு வருகிறேன். சரி. நீ சிறந்த நடன மங்கை ஆகிவிட்டாய் அல்லவா? அதா புசூர். கேலி செய்யாதே சக்கீனா. உன்னை பொறுத்தவரை நான் நாதிராவாக இருந்தேன், நாதிராவாக இருப்பேன். உன்னுடைய சிறு வயது தோழி. வா. தர்பாரில் நடந்ததை கேள்விப்பட்டாயா? என்ன? இளவரசரின் பதவியேற்பு விழாவை தடுத்து விட்டார்கள். அவருக்கு பதவியை வழங்கும் முன்பாகவே சாகிரானின் தூதர்கள் ஷெஹன்ஷாவை தடுத்து விட்டனர். ஏன்? என்ன விஷயம் என்று தெரியவில்லை. ஷெஹன்ஷாவும் அவர்களும் தனி அறையில் சென்று பேசினார்கள். என்னை பொறுத்தவரை இது மிகவும் தவறு. இளவரசர் ராஜ்யத்திற்காக கஷ்டப்பட்டிருக்கிறார். வறுமையில் வாழ்பவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்தார். தனது மக்களுக்காக எத்தனை கஷ்டங்களை தாங்கியிருக்கிறார். நம் அனைவரையும் பாதுகாப்பதற்காக அவர் யுத்தத்திற்கும் சென்றார். ஏன் அவரது பதவியேற்பு விழாவை தடுத்து விட்டார்கள்? சரி, இருக்கட்டும். இளவரசரை பற்றி நீ கவலைப்படுகிறாயே, திடீரென்று என்ன மாற்றம்? ஏனென்றால் நான் நினைத்தது தவறு என்று புரிந்து கொண்டேன். இளவரசரை பற்றி நான் நினைத்துக் கொண்டது மிகவும் தவறானது. சிறு வயதில் ஏற்பட்ட பகையை நான் வெறுப்பாக புரிந்து கொண்டேன்.
அப்படியென்றால் நீ எப்பொழுதும் இளவரசரை காதலிக்கிறாய். என்னால் அவ்வாறெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அவர் இளவரசர், நான் ஒரு நடன மங்கை. அதோடு அவருடைய நிக்கா என்னுடைய தோழி இளவரசி மான்பாயோடு நடக்கப் போகிறது. காதலால் தான் உறவில் மாற்றம் ஏற்படும் நாதிரா. உறவால் காதலை மாற்ற இயலாது. நீ ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் சரி, உனக்கு என்றும் இளவரசர் மீது காதல் இருக்கிறது. காதலிப்பதற்கான உரிமை எல்லாம் ஒரு நடன மங்கைக்கு கிடையாது சக்கினா. இப்போது ஒன்றை கூறுகிறேன், நான் அவரை ஒதுக்கி தள்ளி அந்த நாட்கள் இருக்கிறதே, அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பேன். அது உண்மையானால் அதை நீதான் அவரிடம் நேரில் சொல்ல வேண்டும். இதை கேட்டால் அவர் மனதில் உள்ள பாரமும் குறையும். ஜோதா பேகம் இருக்கும்போது நான் எதற்காக இதை கூறவில்லை என்பது உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். அவரால் இதை தாங்க முடியாது தாயே. நீங்களும் இதை அவரிடம் கூறாதீர்கள். இந்த விஷயத்தை நானே தனியாக சமாளித்துக் கொள்கிறேன். நீ கூறுவது சரிதான் ஜலால். விழாவை எதற்காக நிறுத்தினார்கள் என்றுதான் புரியவில்லை. அதுவும் ஈரான் அவர்கள், அவர் நமக்கு நட்பானவர் மட்டுமல்ல, அவர் உன் தந்தைக்கும் உன் தாத்தாவுக்கும் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தாயே, நானே இதை பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் தாயே, என்ன நடந்தாலும் சரி, நான் ஜோதா பேகத்தை மதம் மாறும்படி கட்டாயப்படுத்த மாட்டேன். இதை பற்றி கூறத்தான் நான் உங்களை தனியாக அழைத்தேன். ஏனென்றால் எனக்கு உங்களுடைய ஆலோசனை இப்போது தேவைப்படுகிறது. அதேபோல் முகலாய சாம்ராஜ்யத்தின் நலம் விரும்பிகளும் நிச்சயமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். நீ கவலைப்படாதே ஜலால். நாம் அவர்களோடு பேசி அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யலாம். மிக்க நன்றி தாயே. வாருங்கள். ஷகன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கண்டுள்ளீர்களா? ஹுசூர், இஸ்லாமின் ஒவ்வொரு சட்டத்தையும், ஜமாத்தின் எல்லா ஆதாரங்களையும் புரட்டி பார்த்து விட்டேன். ஆனால் அதற்கான விடை ஏதும் கிடைக்கவில்லை. ஒரு முசல்மான் சட்ட விரோதமாக நிக்கா செய்து கொண்டால் அந்த கணவனையும் அவள் மனைவியையும் இஸ்லாம் சட்டம் ஏற்றுக்கொள்ளாது. ஈரான் சட்டத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஷாஹின்ஷா. இல்லை என்றால் அவரை எதிர்கொள்ள நாம் தயாராக இருந்தாக வேண்டும். மௌல்வி மிகவும் சரியாக கூறுகிறார். இஸ்லாமிய சட்டத்தில் அதற்கான வழி இல்லை என்றால் அதற்காக நாம் அதை அப்படியே விட்டுவிட முடியாது. யாருக்கும் அதில் எந்த விரோதமும் இல்லை. திடீரென்று இப்படி ஒரு செய்தி வந்ததால் நான் என் முடிவுகளை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. அதேபோல் ஜோதா பேகத்தையும் மதம் மாறும்படி கட்டாயப்படுத்தப் போவதில்லை. ஷெஹன்ஷாவின் மிகப்பெரிய கடமை என்னவென்றால் அவன் தன் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களை எதற்காகவும் கட்டாயப்படுத்தக்கூடாது. நான் முன்பே கூறியிருக்கிறேன், முகலாய சாம்ராஜ்யத்தில் அனைவருக்கும் அவர்களுடைய மரியாதை, அவர்களின் தர்மம், இது போன்ற அனைத்து உரிமைகளும் உண்டு. பிறகு நான் என் வார்த்தைகளை காப்பாற்ற வேண்டும். ஆனால் ஷகன்ஷா அவர்களே, நிச்சயம் நாம் இதற்கு ஒரு முடிவு செய்துதான் ஆக வேண்டும். இதற்கு ஒரு தீர்வு இல்லை. இது மதம் சார்ந்த விஷயம். நாங்கள் எங்கள் அபிப்பிராயங்களை கூறிவிட்டோம் மகாராணி அவர்களே. இதில் தங்கள் அபிப்பிராயம் என்ன? இது மிகவும் வித்தியாசமான பிரச்சனை. நாம் மக்களை துன்பத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை. அவர்களுடைய உரிமையை நாம் எந்த விதத்திலும் தடுத்து விடக்கூடாது. அதே நேரத்தில் நாம் ஜோதா பேகத்தையும் மதம் மாறுமாறு கட்டாயப்படுத்தவும் கூடாது. நாம் இந்த விவாதத்தை மறுபடியும் தொடர வேண்டும். அனைவரும் நன்றாக யோசித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை கூறுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், நான் என்றும் ஜோதா பேகத்தை மதம் மாறும்படி கட்டாயப்படுத்த மாட்டேன். இளவரசே, ஷாஹி ஈரான் கூறியதை பற்றி கவலைப்படுகிறீர்களா என்ன? ஆம் குதுப், அது என்ன விஷயம் என்று தெரியவில்லை. அதற்கான காரணமும் புரியவில்லை. ஷெஹன்ஷாவும் பதட்டமாக உள்ளார். இது ஏதோ பெரிய பிரச்சனை போல் இருக்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நானும் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டும் என்று ஷெஹன்ஷா கூறுவார். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் என்னை ஒதுக்கி வைத்து விட்டார். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சகோதரா. என்னையும் முராத் அண்ணனையும் அழைக்கவில்லை அல்லவா? ஒருவேளை அந்த விஷயத்தில் நாம் கலந்து கொள்வது தந்தைக்கு விருப்பமில்லை போல இருக்கிறது. தானியல் கூறுவதும் சரிதான் இளவரசே. சரி, வாருங்கள் அண்ணா, நாம் பஜாருக்கு சென்று வருவோம். சற்று நிம்மதியாக இருக்கும் அல்லவா? சக்கீனா. ஆமாம். ஷபானா, என்னவாயிற்று? உன் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை. சக்கினா, நீ வீட்டிற்கு செல், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் நாதிரா,
இந்த அனுபவம் எனக்கு முன்பே இருக்கிறது. நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ புறப்படு. இந்த கத்திக்கு என்ன விலை என்று கூற முடியுமா? சலாம் இளவரசே. சலாம். என்ன கஷ்டம் வந்தது? எதற்காக தாங்கள் இங்கு வேலை செய்கிறீர்கள்? அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை. அது இந்த கடை எனது தோழியுடையது. அவள் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவள் வரும் வரை நான் பார்த்துக் கொள்வேன். எனக்கு இந்த கத்தி வேண்டும். தாராளமாக. இதற்கான விலையை கூறுங்கள். இந்த ராஜ்யம் தங்களுடையது ஹுசூர். தாங்கள் எந்த பொருள் மீது கை வைத்தாலும் அது தங்களுக்கு தான் சொந்தம். இல்லை இல்லை, இலவசமாக நான் எதையும் பெற மாட்டேன். சில நேரங்களில் பெரிய பணக்காரனுடைய நோக்கம் ஏழை வயிற்றில் அடித்ததாக இருக்கக்கூடாது. நான் அதை விரும்பவில்லை. நீங்கள் இதற்கான விலையை கூறுங்கள், நான் தருகிறேன். இளவரசருக்கு விலையை சொல்வதென்றால் எனக்கு தெரியவில்லை. தாங்கள் விரும்புவதை கொடுங்கள். யாரங்கே? இந்தாருங்கள். ஆனால் இது மிகவும் அதிகம். இளவரசர் கொடுக்கும் விலையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் தவறுதான். அது மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரை இந்த கத்தி அபூர்வமானது. இங்க பாருங்கள். எனது தோழியின் சார்பாக ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன். தங்களது கருணைக்கு நன்றி. தங்களுக்கு இரக்கமான மனது. அல்லாஹ் தங்களை நன்றாக வைக்க வேண்டும். அவரது ஆசீர்வாதம் துணையாக இருக்கும். என் சார்பாக உன் தோழியிடம் கூறு. என்னை பற்றி யோசித்ததற்கு மிகவும் நன்றி என்று கூறு. நான் குதாவிடம் வேண்டிக் கொள்கிறேன், அவர்களுடைய தந்தை விரைவில் குணமடைய வேண்டும். இந்த சலீம் அண்ணா எங்கே சென்று விட்டார்? குதாஃபிஸ். எங்கள் சார்பாக கொண்டு வந்த பரிசுகளை ஏற்க வேண்டும். தயவு செய்து ஏற்க வேண்டும். இதற்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் இதை மட்டும் கூறுங்கள், உங்களுடைய ஷெஹன்ஷா என்ன முடிவெடுத்திருக்கிறார் என்று. ஷாஹி ஈரானின் கட்டளையை அவர் ஏற்றுக்கொண்டாரா அல்லது இல்லையா? அதை தெரிந்து கொள்ளதான் நானும் விரும்புகிறேன். ஷெஹன்ஷாவிற்கு முன்னால் இவர்கள் எந்த மாதிரியான சட்டதிட்டங்களை வைத்துள்ளார்கள்? ஷெஹன்ஷா அது குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்வதுதான் அவருக்கு நல்லதாகும். அவருடைய இந்து வேகம் மதம் மாற வேண்டும். அவ்வாறு நடந்தால் மட்டும்தான் இளவரசரால் பாஷாவாக ஆக முடியும். அப்படி இல்லை என்றால் முகலாய சாம்ராஜ்யத்தில் யாருக்கும் ஹஜ் பயணம் செல்வதற்கு அனுமதி கிடைக்காது. அதை ஷெஹன்ஷா தான் முடிவெடுக்க வேண்டும். என் அன்பின் பரிசை கொடுப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். அனுமதி அளியுங்கள். இதுதான் பிரச்சனையா? மிகவும் கௌரவமான பிரச்சனை தான். ஷெஹன்ஷா இதை எவ்வாறு சமாளிக்கிறார் என்று பார்ப்போம். ஷெஹன்ஷா என்ன செய்வார் என்பது அவருடைய பிரச்சனை. ஆனால் இதை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளப் போகிறேன். அவர் ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் இந்த முறை இந்த வாய்ப்பை கை நழுவி போக விட மாட்டேன். ஷெஹன்ஷாவிற்கும் இளவரசருக்கும் இடையே அணைந்துவிட்ட தீயை
நான் மறுபடியும் கொழுந்து விட்டு எரியச் செய்வேன். தாங்கள் இங்கு? ஆம் ஷெஹன்ஷா, நான் உங்களோடு சேர்ந்து சதுரங்கம் விளையாடலாம் என்று நினைத்தேன். அதில் ஒன்றும் தவறில்லையே. நிச்சயமாக இல்லை. சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறீர்கள். உங்களோடு சிறிது நேரம் இருக்க வேண்டும் என்றுதான் நானும் வந்தேன். ஷெஹன்ஷா, நம் திருமணத்தின் போது நடந்தது ஞாபகம் உள்ளதா? திடீரென்று ஏன் உங்களுக்கு நம் திருமண நாள் ஞாபகம் வந்தது? ஆம், எனக்கும் ஞாபகம் இருக்கிறது. முதலில் நான் உங்கள் சடங்கு சம்பிரதாயம் படி உங்களை திருமணம் செய்து கொண்டேன். இதோ நான் விளையாட ஆரம்பித்து விட்டேன். அந்த 7 வாக்குறுதிகளும் நினைவிருக்கிறதா? நாம் இருவரும் கூறியது. நிச்சயமாக இருக்கிறது. முதலில் நமது நிக்கா உங்கள் இந்து சம்பிரதாயப்படிதான் நடந்தது. அன்றிலிருந்து இன்று வரை நாம் அனைத்து விஷயங்களையும் அந்த சம்பிரதாயம் படிதானே செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் காயை நான் வெட்டி விட்டேன். இப்பொழுதெல்லாம் தாங்கள் போய் கூறுகிறீர்கள். உங்களுக்கு அந்த 7 வாக்கும் நினைவிருந்தால் இதுவும் நினைவிருக்கும் அல்லவா? துன்பத்திலும் இன்பத்திலும், லாபத்திலும் நஷ்டத்திலும் என்னோடு பகிர்ந்து கொள்வேன் என்று நீங்கள் வாக்களித்திருக்கின்றீர்கள். எதையும் மறைக்க மாட்டேன் என்று. அது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? அப்படியென்றால் நீங்கள் என்னிடம் எதையும் மறைக்கின்றீர்கள். அதை வெளியாட்கள் சொல்லி எனக்கு தெரிய வந்தால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் யோசித்தீர்களா? எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்கள் கூறி நீங்கள் தெரிந்து கொள்வதை விட நானே கூறிவிட வேண்டும் என்று தான் நினைப்பேன். ஆனால் இந்த விஷயத்தை என்னால் உங்களிடம் கூற முடியவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஷெஹன்ஷா, எதுவாக இருந்தாலும் என்னிடம் கூறுங்கள். நான் கேட்க தயாராக இருக்கிறேன். அந்த விஷயத்தில் இருக்கும் பிரச்சனையை நான் எப்பொழுதோ புரிந்து கொண்டேன். சலீம் அன்று பதவி ஏற்பதை தடுத்தார்களே, அதைத்தான். என்ன விஷயம் என்று எனக்கு தெரிய வேண்டும். என்னிடம் கூறுங்கள். அதாவது ஷாஹிரான் என்ன விரும்புகிறார் என்றால் ஷேகு பாஷா ஆகுவதை அவர் விரும்பவில்லை.